Hi, hello, vanakkam and welcome back to Xylem CBSE class 11th and 12th Tamil channel. பசங்களா நீங்கள் இணைந்திருப்பது Play with Numericals with me, your Shobi ma'am. You people know when Shobi ma'am is here, no fear, right? Okay. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கெப்லர்ஸ் லாவை வந்து விஷுவலைஸ் பண்ணா எப்படி இருக்கும் அப்படிங்கறதான் பார்க்க போறோம். ஏன் இந்த கெப்லர்ஸ் லா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட 11th எக்ஸாமினேஷன்ல கெப்லர்ஸ் லா will be playing a major role. ஓகே, ஏன்னா இதுக்கு ஒரு 3 லா கொடுத்துருக்காங்க. அந்த 3 லால இருந்து யூ பீப்புள் கேன் எக்ஸ்பெக்ட் கொஸ்டின்ஸ். ஸோ அது புரிஞ்சு படிக்கிறத விட பார்த்து படிச்சிங்க அப்படின்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி யார் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ, டூ சப்ஸ்கிரைப் த சேனல் அண்ட் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணாதவங்க லைக் த வீடியோஸ். ஓகே, ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் பசங்களா. ஃபர்ஸ்ட் கெப்லரோட ஃபர்ஸ்ட் லா என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்க்கலாம். வெரி சிம்பிள். நம்ம வந்து டீட்டெயில்டாக இங்கே எழுதியிருக்க எல்லாத்தையுமே படிக்க தேவையில்லை. நம்ம அதோட நேமை மட்டும் ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாம் பசங்களா. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் கிவன் தட் கெப்லர்ஸ் ஃபர்ஸ்ட் லா வந்து லா ஆஃப் எலிப்ஸ் ஆர் லா ஆஃப் ஆர்பிட். ஒரு ஆர்பிட்னை பற்றின ஒரு லா தான் வந்து இது அப்படின்னு சொல்லி கெப்லரோட ஃபர்ஸ்ட் லா பற்றி சொல்கிறாங்க. செகண்ட் லா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏரியாவோட லா. ஓகேவா? ஸோ ஆர்பிட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுறது தான் நம்மளோட ஆர்பிட் லா. ஓகேவா? அதுக்கப்புறம் அதோட ஏரியா எப்படி இருக்குது அப்படின்னு படிக்கிறது தான் ஏரியாவோட லா. ஓகேவா? ஸோ ஃபைனலி பார்த்தீங்க அப்படின்னா லா ஆஃப் ஹார்மோனிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை லா ஆஃப் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. டைம் பீரியட் இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கறது தான் நம்மளோட அடுத்த கான்செப்ட். ஓகேவா? ஸோ இந்த 3 கான்செப்டை பற்றியும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ இதை விஷுவலைஸ் பண்ணி பார்க்கணும் இல்லையா? ஏன் மேம் இது இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, ஸ்டில் நான் இதை பற்றி படிக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தெர் ஆர் லாட் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் பசங்களா. ஓகேவா? ஸோ பிளானட்டரி மோஷன், ஏன்னா ஜியோசென்ட்ரிக் மாடலாக இருந்தது, ஹீலியோசென்ட்ரிக் மாடலாக வந்ததுக்கப்புறம் அது நெக்ஸ்ட் லெவல் போனதுக்கான ஒரு வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெப்லர்ஸோட இந்த 3 லான்னு சொல்லலாம். ஏன்னா நியூட்டன்ஸோட லாவை வச்சு தான் அவர் இதை வந்து என்ன பண்ணார் அப்படின்னா ஸ்ட்ரக்சர் பண்ணார். ஸோ ஒரு இது நியூட்டன்ஸ் லால இருந்து அதை டிரைவ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஃபெசிலிட்டி இருக்கிறனால இது ஸ்டில் இட் இஸ் ஹேவிங் சம் வேல்யூ. ஓகே, அண்ட் சேட்டலைட்ஸ், ஆர்பிட்ஸ் இதெல்லாமே வந்து நம்ம சேட்டலைட்டோட ஆர்பிட் இதெல்லாமே ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்டில் இட் இஸ் பிளேயிங் சம் ரோல். Okay, so let's get started, let's get visualized. ஓகேவா? அண்ட் விஸ்வலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட தலை பேட்சோட அட்மிஷன்ஸ் வந்து போயிட்டுருக்கு பசங்களா. கிளாஸ் 11th யாரெல்லாம் நீங்கள் நீட் ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுவும் எனக்கு ஆன்லைன்லேயே பண்ணால் ஓகே தான் மேம், ஏன்னா எனக்கு ஸ்கூல்ஸ் இருக்குது, என்னால் ட்ராவலிங்லாம் பாசிபிள் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கான பேட்ச் தான் நம்மளோட தலை பேட்ச். ஓகேவா? ஸோ 11th நீட் ப்ரிப்பரேஷன் பேட்ச். ஸோ இந்த கோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர அஃபோர்டபுள், அதாவது 32 rupees per day அப்படிங்கிறதுல நீங்கள் நீட் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம் வித் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லா சப்ஜெக்டும் வச்சு. ஓகே, அண்ட் இதோட ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா when you start preparing this உங்கள் போர்டு எக்ஸாம் ஸ்கோர்ஸ் உங்களுக்கே தெரியாமல் ஆட்டோமேட்டிக்காக இம்ப்ரூவைஸ் ஆகிறத உங்களால் பார்க்க முடியும். ஏதாச்சும் டவுட் அப்படின்னா அந்த நம்பருக்கு கேட்டுங்க, டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இல்லாட்டி யூ பீப்புள் கேன் பர்ச்சேஸ் த லிங்க். உங்கள் கோர்ஸ் வந்து பர்ச்சேஸ் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, அங்கேருந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா பசங்களா? இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத விஷுவலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? லெட்ஸ் கெட் விஷுவலைஸ்ட். ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் லா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா காம்பினேஷன் ஆஃப் 3 laws அப்படிங்கிற மாதிரி நம்ம படிக்க போகிறோம். இந்த 3 laws எப்படி விஷுவலைஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பாருங்கள். ஆல் இன் ஒன். ஓகேவா? ஆல் இன் ஒன். ஸோ இஃப் இது எப்படி இருக்குது பசங்களா நம்மளுக்கு? மேம் இது என்ன ஒரு சர்க்குலர் ஆர்பிட் மாதிரி இருக்குது. எக்ஸாக்ட்லி. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு சர்க்குலர் ஆர்பிட்டாக இருந்தால் இது எப்படி பிஹேவ் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஒரு சர்க்குலர் ஆர்பிட்டாக இருந்ததுன்னா இதுதான் நம்ம இப்போ பிளானட் வந்து நம்ம பூமி எடுத்துக்கலாம். ஓகேவா? இஃப் ஐ எம் டேக்கிங் பூமி. ஓகேவா? ஸோ இப்போ இது நம்ம பூமியோட ரேடியஸ். ஓகேவா? இதுதான் நம்மளோட ஆர்பிட். சர்க்குலர் ஷேப்பாக இருந்தது அப்படின்னா இது எப்படி பிஹேவ் ஆகுதுன்னு பாருங்கள். அப்படியே மூவ் பண்ணிக்கிட்டே இருக்குது, அப்படியே மூவ் பண்ணிக்கிட்டே இருக்குது. எஸ் ஆர் நோ? இட் இஸ் கீப் ஆன் மூவிங். இதுவே இதோட வெலாசிட்டி வெக்டார் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. ஸோ இந்த க்ரீன் கலரில் இருக்கிறது தான் வெலாசிட்டி வெக்டார். ஸோ எல்லா இன்ஸ்டிங்க்ட்லேயுமே வெலாசிட்டி வெக்டார் இஸ் சேம். எல்லா இன்ஸ்டிங்க்ட்லேயும் எப்படி இருக்குது பசங்களா? வெலாசிட்டி வெக்டார் இஸ் வெரி வெரி சிமிலர். கரெக்டாக? ஏறுறதும் இல்லை, இறங்குறதும் இல்லை. ஸோ இது ஒரு யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அண்ட் இதோட ஸ்பீட் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் மெயின்டைன் ஒரு 30 km/s அப்படிங்கிற மாதிரி அப்படியே மெயின்டைன் ஆகிக்கிட்டே இருக்குது. தெரியுதா உங்களுக்கு? மெயின்டைன் ஆகிக்கிட்டே இருக்குது. இதுவே இதனால என்ன மேம் பிரயோஜனம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதனால் பிரயோஜனமே இல்லை. ஸோ என்ன பண்ணாங்க அப்படின்னா இதோட ஷேப்பை சேஞ்ச் பண்ண ஆரம்பித்தாங்க. எப்படி சேஞ்ச் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் ஸ்டாப் திஸ். இது நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சராக மாற்ற ட்ரை பண்ணுறோம். The body will crush to the sun.
ஓகேவா? ஸோ இப்போ இது வந்து ஒரு ஹெலிக்கல், இது வந்து ஒரு எலிப்ஸ், ரைட்? இட் இஸ் அன் எலிப்ஸ். தெரியுதா பசங்களா? இது ஒரு எலிப்டிக்கல் ஷேப். ஸோ சர்க்குலராக இருந்தப்ப என்ன நல்லா இருந்தது, வெலாசிட்டி சேமாக இருந்தது, எல்லாமே நம்மளுக்கு சேம் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனாக இருந்தது. அதுவே எலிப்டிக்கல் ஷேப்பில் மாறுறப்ப என்ன நடக்குது அப்படிங்கிறத பாருங்க. என்ன நடக்குது மேம்? ஒரு இடத்துல கம்மி ஸ்பீடாக இருக்குது, இன்னொரு இடத்துல அதிகமான ஸ்பீடு தான் பாருங்க மேம் போகுது. இப்போ கம்மியாயிடுச்சு. என்ன மேம் நீங்கள் பார்க்குறீங்க? தோணுதா? இப்போ வெலாசிட்டி வெக்டரை நான் வந்து மார்க் பண்ணி காட்டட்டுமா? பாருங்க, ஒரு இடத்துல வரப்போ வெலாசிட்டி வெக்டர் எவ்வளோ பெருசாகுது, அதுவே இன்னொரு இடத்துல வரப்போ வெலாசிட்டி வெக்டர் எவ்வளோ சிறுசாகுது நீங்கள் பார்க்கலாம். திஸ் ஷோஸ் எலிப்டிக்கல் ஆர்பிட்டாக இருக்கிறப்ப ஒரு பிளானட்டோட வெலாசிட்டி இஸ் கீப் ஆன் சேஞ்சிங் அப்படிங்கிறாங்க. அதுவும் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் போகிறப்ப ரொம்ப அதிகமாக இருக்குது, ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வரப்போ ரொம்ப கம்மியாகவும் இருக்குங்கிறத நம்ம நோட் பண்ண முடியும். இதுக்கு எனக்கு வேல்யூவோட வேணும் மேம் அப்படின்னா யூ கேன் சி த வேல்யூ. இந்த எட்ஜில் வரப்போ பாருங்க, இட் இஸ் 21.57 கிலோமீட்டர் பர் செகண்ட். ஓகே, இதுவே சி இங்கே வரப்ப, அதாவது சன்னுக்கு பக்கத்தில் வரப்ப 91.89 கிலோமீட்டர் பர் செகண்ட் அப்படிங்கிறாங்க. தெரியுதா பசங்களா? ஸோ திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் ஓவர் ஹியர். அப்போ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னு பாருங்க, நம்மளோட வெலாசிட்டி இஸ் கீப் ஆன் சேஞ்சிங் வென் இட் இஸ் எலிப்டிக்கல். ஓகேவா? எலிப்டிக்கலாக இருக்கிறப்ப என்ன ஆகுது, நம்மளுக்கு இந்த மாதிரி சேஞ்சஸ் நடக்குது அப்படிங்கிறாங்க. ஓகே, ஸோ நவ் இஃப் யூ ஆர் டாக்கிங் அபவுட் ஆக்சிஸ், ஸோ ஆக்சஸ்னா இதுதான் ரெண்டு ஆக்சஸ் இருக்குது. ஓகேவா? இது ஒன்று மேஜர் ஆக்சஸ்னு சொல்லுவோம், இன்னொன்று செமி மேஜர் ஆக்சஸ் அப்படிங்குவோம். ஸோ செமி மேஜர் ஆக்சஸ் அப்படின்னா ஏ ஒன்று இருக்குது, பி ஒன்று இருக்குது. ஏ அப்படிங்கிறது மேஜர் ஆக்சஸ் இருக்கு இல்லையா, மேஜர் ஆக்சஸோட செமி மேஜர் ஆக்சஸ். பி அப்படிங்கிறது மைனர் ஆக்சஸோட செமி மைனர் ஆக்சஸ். ஓகேவா? ரெண்டுமே குட்டி குட்டி. புரியுது இல்லையா பசங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஐ வில் பி மார்க்கிங் த ஆக்சஸ் ஃபோக்கை. ஸோ எலிப்ஸ் அப்படின்னா நீங்கள் வந்து 10th யூ பீப்புள் வில் பி ஸ்டடீட் இன் மேத்தமெட்டிக்ஸில் படிச்சிருப்பீங்க. எலிப்ஸுக்கு 2 ஃபோக்கி இருக்கும். ஸோ ஒரு ஃபோக்கியில் சன், இன்னொரு ஃபோக்கியில் எப்பவும் போல் நார்மலாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எசென்ட்ரிசிட்டி. ஓகேவா? ஸோ எசென்ட்ரிசிட்டி அப்படிங்கிறதையும் இங்கே மார்க் பண்ணியிருக்கோம். இந்த பர்பிள் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, சி அப்படிங்கிறது தான் நம்மளோட எசென்ட்ரிசிட்டி. ஓகேவா? இது ரெண்டும் புரிஞ்சுதா? எசென்ட்ரிசிட்டி இஸ் நத்திங் பட் எந்த இடத்துல வந்து, அதாவது சென்டர் பாயிண்ட்லேருந்து எந்த இடத்துல ஃபோக்கி இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஓகே, நான் ஜென்ரலாக சொல்கிறேன், எக்ஸாக்ட் மேத்தமெட்டிக்கல் டேர்ம்ஸ்குள்ளார நான் போக விரும்பலை. ஓகேவா? இப்போ புரியுதா பசங்களா? ஏன் மேம் இப்போ, ஸோ நவ் வாட் வி டூ, லெட் அஸ் ஸ்டாப் திஸ். ஏன் மேம் இது நம்மளுக்கு இந்த மாதிரி எலிப்டிக்கல் ஸ்ட்ரக்சராக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, why it should be an elliptical அப்படிங்கிற கொஸ்டின் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதுக்கான ஆன்சர் தான் பசங்களா இப்போ தேட போகிறோம். ஸோ எலிப்டிக்கல் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன் எலிப்டிக்கல் ஸ்ட்ரக்சராக இருக்குது அப்படின்னு கேட்டால், நம்மளது எப்படி இருக்குன்னு பாருங்கள், 6 மாதம் ஒரு சீசன், 6 மாதம் ஒரு சீசன். ஸோ வி ஆர் ஹேவிங் அ டெஃபினிட் சீசன் ஒர்க். கரெக்டா? இந்த பூமி வந்து இந்த பஞ்சாங்கத்துல எல்லாம் சொல்லுவாங்க, நம்ம நட்சத்திரம், நம்மளோட அஸ்ட்ராலஜி, இதிலெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. பட் நாட் எவ்ரி திங் இஸ் ப்ரூவன். பட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். எலிப்டிக்கல் ஆர்பிட் அப்படிங்கிறது அன்லைக் சர்க்குலர் ஆர்பிட், எலிப்ஸ் ஹேவ் 2 ஃபோக்கல் பாயிண்ட். ஓகேவா? 2 ஃபோக்கல் பாயிண்ட் இருக்கு. ஏன் காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெலாசிட்டியில் நம்மளுக்கு சேஞ்சஸ் தேவை. அது ஏன் தேவை அப்படிங்கிறத அடுத்த செக்டரில் பார்க்கலாம். ஓகே, ஒன் ஆஃப் தீஸ் ஃபோக்கல் பாயிண்ட்ஸ் இஸ் ஆக்கியபைட் பை சன். ஓகேவா? 2 மேஜர் அண்ட் மைனர் ஆக்சஸ் பார்த்தோமா? ஸோ லாங்கஸ்ட் டயாமீட்டர் இருக்கிறத மேஜர் அப்படின்னு சொல்லுவோம், ஷார்ட்டஸ்ட்டாக இருக்கிறத வந்து மைனர் அப்படின்னு சொல்லுவோம். அதில் சென்டர் பாயிண்ட்ல இருந்து மட்டும் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா அது செமி அப்படின்னு சொல்லுவோம். எசென்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஷேப் ஆஃப் த எலிப்ஸ். ஏன்னா இப்படி வரைஞ்சாலும் அது எலிப்ஸ் தான், இப்படி வரைஞ்சாலும் எலிப்ஸ் தான், இப்படி வரைஞ்சாலும் அது இது வந்து இது எலிப்ஸ் இல்லை. ஓகே, ஸோ எலிப்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணலாம், நிறைய டிஃப்ரெண்ட் இதில் வரையலாம். அப்போ அந்த எசென்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அது எலாங்டாக இருக்குது, ஏன்னா இதை கம்பேர் பண்ணுறப்ப இது ரொம்ப எலாங்டாக இருக்குது, ரைட்? அப்போ எவ்வளோ எலாங்கேட்டடாக இருக்குது நம்மளோட எலிப்ஸ் அப்படின்னு பார்க்குறது தான் நம்மளோட எசென்ட்ரிசிட்டி. ஓகேவா பசங்களா? ஸோ இது புரிஞ்சுதான். இப்போ வி வில் பி டாக்கிங் அபவுட் ஏன் வந்து இந்த எலிப்டிக்கல் நம்மளுக்கு தேவை. ஸோ அதுக்கு யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த செகண்ட் ஒன், லா ஆஃப் ஏரியாஸ். ஸோ பசங்களா, we know சன்னை சுற்றி பூமி வர்றதுக்கு நம்மளுக்கு 366 நாள் இல்லாட்டி 65 நாள் தேவைப்படுது. கரெக்டா? இது எல்லா இடத்துலையும் நடந்துடணும். ஆனால் இது எப்படி இருக்கு, இது எலிப்ஸ் ஷேப்பில் இருக்கு. கரெக்டா? இதுவே வந்து சர்க்குலர் ஷேப்பில் இருந்ததுன்னா யூனிஃபார்மான ஸ்பீடாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் எலிப்ஸ் ஷேப்பில் இப்போ இதை வச்சுருக்காங்க.
அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பாருங்க. அப்போ எப்படி வந்து இது எப்படி வந்து எல்லா டைமும் 365 டேஸ்னு வருது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான ஆன்சர் இங்கே இருக்கு. ஸோ திஸ் இஸ் வாட் வி வில் பி டிஸ்கஸிங் நெக்ஸ்ட். இங்கே கவனிங்க பார்க்கலாம். ஓகே, ஸோ எலிப்டிக்கலாக இருந்தப்போ சர்க்குலராக இருந்தப்போ ஓகே, பட் எலிப்டிக்கலாக இருந்தப்போ பார்த்தீங்கன்னா சப்போஸ் இங்கே பாருங்களேன், இப்போ வந்து நம்ம பிளானட் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க, நம்ம பிளானட் இந்த எட்ஜில் இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. ஓகேவா, இட் இஸ் இன் திஸ் எட்ஜ், சன்னை விட்டு தூரமாக இருக்குது அப்படின்னா சன்னிலிருந்து இப்போ இந்த ஏரியாவை அது கவர் பண்ணணுமா? ரைட், see listen, it should be covering this area, ரைட்? இதை ஏரியாவாக பிரிச்சுக்கிறாங்க பசங்களா. இதை என்ன பண்ணுறாங்க, டிஃப்ரெண்ட் ஏரியாவாக இதை பிரிச்சுக்கிறாங்க. ஓகேவா, ஸோ டிஃப்ரெண்ட் ஏரியாவாக இதை பிரிச்சுட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, இது இந்த மாதிரி பிரிச்சுக்கிறாங்க. ஓகேவா, இட் இஸ் ஸ்பிளிட்டட், இந்த மாதிரி குட்டி குட்டி ஏரியாவாக பிரிச்சிடுறாங்க. ஸோ ஏரியாவை பிரிக்கிறது அப்படின்னா இது ஒரு ஏரியா அண்ட் இது ஒரு ஏரியா, இது ஒரு ஏரியா, இந்த மாதிரி ஏரியாவை பிரிச்சுட்டாங்க. பிரிச்சுட்டு நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஏரியாவை இந்த பிளானட் இந்த ஏரியாவை வந்து கவர் பண்ணுறப்ப அதோட வெலாசிட்டி என்னவாக இருக்குது, 17.24 இருக்குது. 17.24 இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ இந்த ஏரியா எல்லாமே வந்து ட்ராவல் பண்ணுறது சேமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ கவனிங்க அவங்க என்ன மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு. வாட் தே ஆர் மென்ஷனிங் இஸ், ஸோ லா ஆஃப் ஏரியாவில் பார்க்கலாம் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். திஸ் இஸ் வாட் தே ஆர் சேயிங். ஸ்டேட்மெண்ட், a line segment joining a planet and the sun sweeps out equal areas during equal time interval. ஸோ ஒரு பர்டிகுலர் டைம் இன்டர்வல்ல அது ஈக்குவலான ஏரியாஸை கவர் பண்ணும் அப்படிங்கிறாங்க. என்னது மேம் அந்த ஈக்குவலான ஏரியாஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு இங்கே பதில் இருக்குது. ஓகேவா, அதுக்கு இங்கே பதில் இருக்குது. அப்போ கவனிங்க. ஸோ இந்த ஏரியா பார்த்துக்கோங்க. ஸோ ஈக்குவல் ஏரியாவை ஈக்குவல் டைம் இன்டர்வல்ல கவர் பண்ணுதான். இது பாசிபிளா மேம்? ஏன்னா இங்கிருந்து இங்கே கவர் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு 10 minutes எடுத்துக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஐம் சேயிங். இல்லை 10 years எடுத்துக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஃபார் எக்ஸாம்பிள். அப்போ இங்கே பாருங்கள், இங்கே பெரிய ஏரியாவாக இருக்குது, இங்கே எவ்வளோ பெரிய ஏரியாவாக இருக்குது, பெரிய ஏரியாவாக இருக்குது. இதை கம்பேர் பண்ணுறப்ப அப்போ இங்கே வரப்போ அது 20 years எல்லாம் எடுத்துக்கணும். எப்படி சேமாக வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க அதுக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு கருத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா that is law of conservation of ஆங்குலர் மொமெண்டம். ஸோ இந்நேரம் உங்களுக்கு ஆங்குலர் மொமெண்டம் அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம். ஸோ ஆங்குலர் மொமெண்டம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓகேவா, ஆங்குலர் மொமெண்டம் அப்படின்னா என்ன அர்த்தம் பசங்களா? வெரி சிம்பிள். இனிஷியலில் இருக்கக்கூடிய ஆங்குலர் மொமெண்டம் ஷுட் பி ஈக்குவல் டு த ஃபைனல் ஆங்குலர் மொமெண்டம். கரெக்டாக? ஆங்குலர் மொமெண்டமோட ஃபார்முலா என்னது? விச் இஸ் I omega, we can write mvr. So initial should be equal to mv final. Correct? அப்போ இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கங்களேன், இதில் மாஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஃபிக்ஸட், இதுதான் அந்த மாஸ். கரெக்டா? அப்போ ரெண்டு சைடும் மாஸ் ஃபிக்ஸட். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள், vi, ஸோ இனிஷியல் வெலாசிட்டி இன்டூ இனிஷியல் ரேடியஸ் should be equal to final velocity into final radius. So this shows இது ரெண்டும் கன்சர்வ்டாக இருக்கணும் அப்படின்னா ஒரு பெராமீட்டர் இன்க்ரீஸ் ஆகிறப்ப இன்னொரு பெராமீட்டர் தன்னை குறைச்சி அதை டேலி பண்ணணும். அப்போ தான் இது ரெண்டும் சேமாக இருக்கும். கரெக்டாக? அதைத்தான் இங்கே காட்டுறாங்க. இந்த இடத்துல வர்றப்ப வெலாசிட்டி அதிகமாகிறதுக்கு காரணம் என்ன? அந்த ரேடியஸை குறைக்கிறதுக்கு, அந்த ஏரியாவை கம்மி நேரத்தில் கவர் பண்ணுறதுக்கு. அப்போ வெலாசிட்டி அதிகமாச்சு அப்படின்னா டக்குன்னு அந்த ஏரியாவை கவர் பண்ணிடலாம். அது இந்த இடத்துக்கு வரப்போ என்ன ஆகுது? ரேடியஸ் ஆல்ரெடி அதிகம். அப்போ ஆல்ரெடி அதிகம்னா அது என்ன பண்ணணும்? கம்மியான வெலாசிட்டியில் கவர் பண்ணணும். அப்போ தான் இது கரெக்டாக பேலன்ஸ்டாக இருந்துகிட்டே வரும். ஸோ இயற்கை என்ன பண்ணும்? நம்மளுக்கு பேலன்ஸ்டாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணும் பசங்களா. இட் வில் பி திங்கிங் டு பி இன் பேலன்ஸ்டு சிச்சுவேஷன். அப்போ பாருங்கள். ஸோ நான் ஓகே, இப்போ இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம அந்த டைம் வேரியபிள் நம்மளோட ஏரியா வேரியபிளை உள்ளே போட்டு பார்க்கலாம். ஸோ கவனிங்க பார்க்கலாம், உள்ளே போட்டுடலாம். ஸோ இது வந்து நம்ம எர்த் இருக்கட்டும். ஓகேவா, இதான் நம்மளோட எலிப்ஸ். ஓகே, ஸோ ஸ்பீடு கேல்குலேட் பண்ணியாச்சு, நார்மலாக இருக்குது. கவனிங்க இப்போ பாருங்களேன். ஸோ நான் இதுலேயே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஏரியாஸை மென்ஷன் பண்ணுறேன்.
ஓகேவா? ஏரியாஸை மென்ஷன் பண்ணுறேன் கவனிங்க. ஸோ இப்போ நம்ம ஆப்ஜெக்ட் இருக்கிற இடத்துல வெலாசிட்டி எப்படி இருக்குது? வெலாசிட்டி நம்மளுக்கு எப்படி இருக்குது? அதிகமாக இருக்குது. 16.89 km/s இருக்குது. ஏன்னா ரேடியஸ் நம்மளுக்கு அதிகமாக இருக்குது. கரெக்டாக? அப்போ கவனிங்க, இந்த இடத்துல பாருங்க, ரேடியஸ் கம்மியாக இருக்குது, வெலாசிட்டி அதை விட அதிகமாக இருக்குது, 67.58. அப்போ அந்த மாதிரி அதிகமாகி டக்குன்னு இந்த இடத்த கவர் பண்ணிடுது. ஸோ இந்த ஏரியாவை கவர் பண்ணுறப்ப என்ன ஆகுது? வெலாசிட்டி அந்த ஏரியாவோட லென்த்துக்கு ஏற்றாப்புல என்ன ஆகுது? அட்ஜஸ்ட் ஆகுது. தெரியுதா? பாருங்க, இதுக்கு லாங் ஏரியா இருக்குது, லாங் டிஸ்டன்ஸில் இருக்குது, அப்போ வெலாசிட்டி கம்மியாக இருக்குது. ஸோ திஸ் வில் பி ஹெல்பிங் அஸ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகேவா? ஸோ இதில் அப்போஜி பெரிஜி இதெல்லாமே மார்க் பண்ணிடலாமா? ஸோ அப்போஜி இஸ் நத்திங் பட் லாங் டிஸ்டன்ஸ், பெரிஜி இஸ் நத்திங் பட் இந்த எல்லோ கலர் திங். ஓகேவா? ஸோ பெரிஜி அப்படிங்கிறது நம்ம சன்னுக்கு பக்கத்தில், ஃபோக்கஸ்க்கு பக்கத்தில் இருக்கிறப்ப, சன் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிறப்ப, அப்போ பாருங்க, பெரிஜியில் பயங்கர வேகமாக போகுது, பெரிஜியில் பயங்கர வேகமாக போகுது, அண்ட் இதுவே அப்போஜியில் ரொம்ப கம்மியாக போகுது. ஓகேவா? ரொம்ப கம்மியாக போகுது. அப்போ இந்த மாதிரி தான் என்ன ஆகுது பசங்களா, நம்மளுக்கு ஸ்பீடும் நம்ம ஏரியாவும் மாற்றி ஸ்பீடும் ரேடியஸும் மாற்றி தன்னை பேலன்ஸ் பண்ணி ஒரே மாதிரி ஈக்குவல் டைம் இன்டர்வல்ல ஈக்குவல் ஏரியாவை கவர் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. அப்போ பாருங்க, இந்த லைட் ஷேடட் பிங்க் அப்படிங்கிறது இங்கே லைட் ஷேடட். கரெக்டா? ஸோ இதுக்கு முன்னாடி மேலே இருந்த லைட் ஷேட் இப்போ கீழே இருக்குது. ரைட்? அப்போ அது ரெண்டுத்தையும் ஒரே ஏரியா ஒரே டைமில் கவர் பண்ணுது, ஒரே மாதிரி டைமில் கவர் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். புரியுதா பசங்களா? இதை ஸ்லோவராக விஷுவலைஸ் பண்ணணும் அப்படின்னாலும் யூ பீப்புள் கேன் சி. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் எந்த அளவுக்கு வேகத்தில் ட்ராவல் பண்ணியிருக்கோ அதே தான் வந்து இந்த ஃபோர்த் ஒன்ல ட்ராவல் பண்ணுது. இங்கே பாருங்கள், சைடில் ஸ்வெப்ட் ஏரியா அப்படின்னு சொல்லி அதோட கிராப்ஸ் காட்டுறாங்க பாருங்கள். ஸோ எல்லாமே டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஏரியாஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட் வெலாசிட்டிஸில் சேமான டைம் இன்டர்வலில் கவர் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஈக்குவல் ஏரியாஸ் அட் ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம், பிகாஸ் அது ஆங்குலர் மொமெண்டமை கன்சர்வ் பண்ணுது. ஓகேவா? இப்போ வெலாசிட்டி இன்க்ரீஸ், அதுக்கேற்றாப்புல ரேடியஸ் நம்மளுக்கு குறைஞ்சுதான் ஆகணும், அதுக்கேற்றாப்புல தான் அது வந்து பிஹேவ் பண்ணுது. ஓகேவா? பேலன்ஸ் பண்ணிக்குது. புரியுதா பசங்களா? கிளியராக இருக்கா? எஸ் ஆர் நோ? இஸ் இட் கிளியர்? ரைட்? ஸோ திஸ் இஸ் வாட் ஐ நீட் யூ பீப்புள் டு விஷுவலைஸ். இப்போ இதை விஷுவலைஸ் பண்ணிட்டீங்க, இதிலிருந்து ஃபைனலாக என்ன சொல்றாங்க அப்படிங்கறத செக் பண்ணிடலாம். ஸோ தட் இஸ் யுவர் தேர்ட் லா. தேர்ட் லா பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா, டைம் பீரியட் அப்படிங்கிறது இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு செமி மேஜர் ஆக்சஸ். அதாவது செமி மேஜர் ஆக்சஸ்னு சொல்றாங்க, செமி மைனர் ஆக்சஸ் இல்லை, செமி மேஜர் ஆக்சஸோட கியூபுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. புரியுதா பசங்களா? ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை வந்து நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும், டைம் டஸ் நாட் டிபெண்ட்ஸ் வித் த வெலாசிட்டி. ஏன்னா வேகமாக போனால் கம்மி டைமில் போயிடலாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா? ஆனால் கெப்லரை பொறுத்த வரைக்கும் டைமுக்கும் வெலாசிட்டிக்கும் அவங்க லிங்க் பண்ணாமல் டைமுக்கும் டிஸ்டன்ஸுக்கு மட்டும் லிங்க் பண்ணியிருக்காங்க. புரிஞ்சுது இல்லையா? ஸோ திஸ் இஸ் வாட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் நெக்ஸ்ட். ஓகே, டன். ஸோ விஷுவலைஸ் பண்ணி பார்த்தாச்சு அது எப்படி இருக்குன்னு. ஸோ ஷால் வி டூ த நியூமரிக்கல்? என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இப்போ இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ஏன்னா நீங்கள் விஷுவலைஸ் பண்ணி பார்த்தீங்க, உங்கள் மெமரியில் ஸ்டோர் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும். கரெக்டாக? ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். 2 planets orbits the sun in circular orbit. ஓகேவா? circular orbitல இதாகுதுங்கிறாங்க. their orbit of radius their radius of orbits are r1 அப்படிங்கிறத rன்னு வச்சுக்கிறாங்க, r2 அப்படிங்கிறது 4r அப்படின்னு வச்சுட்டு டைம் பீரியடோட ரேஷியோஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ t² is directly proportional to a⁻3. அப்போ t1² divided by t2² is equal to r1 cube divided by r2 cube அப்படின்னு வரும். ஸோ இதை t1 divided by t2 whole squareன்னு எடுத்தோம்னா இங்கே r divided by 4r the whole cube அப்படின்னு வரும். இது ரெண்டும் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா t1 divided by t2 the whole square is equal to 1/64 அப்படின்னு கிடைக்கும். ரைட்? இப்போ இந்த ஸ்கொயர் இந்த பக்கம் போச்சுன்னா ரூட் ஆகிடுமா? So that means it will be like root 64. So that is 1/8 அப்படின்னு கிடைக்கும். So this is a question asked in your school boards exam. Okay ma'am? So இப்போ 1:8 அப்படிங்கிறது தான் டைம் பீரியடாக இருக்கு. Okay? It is more or less 1:8. Done? And this question is your homework question. So ஒரு கமெண்ட் பண்ணுங்க மறக்காம. ஓகே தானே பசங்களா? எந்த ஒரு விஷயத்தையுமே ஃபிசிக்ஸை நீங்கள் விஷுவலைஸ் பண்ணி படிக்கிறப்போ உங்களுக்கு இன்னும் அது இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஈஸியாகவும் இருக்கும். அந்த மாதிரி இந்த யூனிட்டை நான் மாற்றிருக்கேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த கான்செப்ட் உங்களுக்கு கிளியராக இருந்தது அப்படின்னா மறக்காமல் என்ன பண்ணுங்க அப்படின்னா நம்ம செஷனுக்கு லைக் பட்டன் அடிச்சு வச்சுருங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக யாரெல்லாம் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த மெட்டீரியலை இன்னொரு 15 மினிட்ஸில் நான் நம்ம டெலகிராம் குரூப்பில் போஸ்ட் பண்ணிவிடுவேன். அங்கேருந்து யூ பீப்புள் கேன் கலெக்ட் இட் ஃபார் யுவர் ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ். ஸோ
stay well, study well, and பசங்களா take it seriously, because நீங்கள் ஐஐடி போகிற மாதிரி இருந்தாலும் சரி, நீங்கள் ஜேஇ போகிற மாதிரி இருந்தாலும் சரி, ஐ மீன் இல்லாட்டி நீங்கள் மெடிக்கல் படிக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, இல்லை நான் ஆர்ட்ஸ் தான் படிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் சரி, ஒரு பெரிய இன்ஸ்டியூட்டில் ஆர்ட்ஸ் படிக்கிறதுக்கு ஆசைப்படுங்க. why go with XYZ college? go for central universities. அந்த மாதிரி எய்ம் பண்ணுங்க. if you want to do arts, do it in a very big institute. if you want to do management, do it in IIM. அப்போ அந்த மாதிரி ஒரு எய்ம் வச்சுட்டு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த எல்லா எய்முக்கும் கிளாஸ் 11th அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட்ஸ். ஸோ மறந்துடாதீங்க, கண்டினியூஸாக படிங்க. ஓகே, ஸோ that's it for the day. This is me, your Shobhi ma'am. You people know when Shobhi ma'am is here. No fear, right? So signing off. Bye பசங்களா. நெக்ஸ்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் செஷனில் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye, take care, love you lots, have a great day ahead. Okay, bye everyone, bye everyone, bye everyone.